ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா சைடிஷ் ரெசிபி தான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து சாதம் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கை வந்து நீட்டாக கட் பண்ணி அது தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலாவை பார்த்தலாம். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுத்தது, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம். இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து ஆஃப் பாயிலுக்கு கொண்டு வரலாம். அது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காயை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா மசாலாவில் வந்து இந்த காயில் ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போ அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூடி போட்டு மூடினீங்கன்னா நல்லா 2 காயுமே நல்லா அது பாயில் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு வந்து 1 ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துட்டு கிளறி இறக்கிட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கு, தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிறத விட வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யும்போது அந்த வெண்டைக்காயுடைய வழவழப்பு தெரியாது. ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.